ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. கிஸ்டு பை தி ரெயினுடைய அடுத்த எபிசோட் தாங்க. இதுல ஸ்டார்டிங்ல என்ன காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஃபான் ஏதோ பண்ணிட்டு இருக்கா சூப் எடுத்து. அவளுக்கு அப்போ மைண்ட் ஃபுல்லா நிச்சா கூட பேசின விஷயம் தான் ஞாபகம் வருது. நிச்சா மைய லவ் பண்றதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே கை காலெல்லாம் சூப்பை கொட்டிக்கிறா. ஐயோ என்னடா இப்படி ஆகுது, எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால். வேற எதுவும் கிடையாது, வில்லன் குரூப் வக்கீல் இருக்கான் இல்லையா, அவன் தான் கால் பண்ணிட்டு ஒரு மாலுக்கு வர வச்சிருப்பான். அவ பேசாம வந்த உடனே தாய் ஸ்டைல்ல வணக்கம் சொல்லிட்டு 2 பேருமே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. அவரோட பேரு குரோரோக் போல. இந்த மனுஷன் சாதாரணமான ஆள் இல்ல, பயங்கரமான கிரிமினல் வக்கீல். ஒரு கேஸ் விட மாட்டான், எல்லாத்துலயும் இவன் தான் ஜெயிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த கேஸ்ல இருந்து நீ பின்வாங்கணும்னா எவ்வளவு உனக்கு வேணும்னு சொல்லு, நான் உடனே எல்லாத்தையுமே ஆஃபர் பண்றேன்னு பேச, இது பிடிக்கவே இல்ல சார், இது வந்து என்னோட எத்திக்ஸுக்கு அகெயின்ஸ்டான விஷயம், அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ ரொம்ப ஆர்கியூ பண்றா. அந்த வக்கீலுக்கு கடுப்பாயிட்டு அவ ட்ரெஸ் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுத்து பார்த்துட்டு அந்த ஆள் என்ன சொல்ல வராருன்னா, ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தா இப்படிதான் இத்து போன ட்ரெஸ் எல்லாம் போடணும், காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் எவ்வளோ விற்கிது தெரியுமான்னு போது, நான் சம்பாதிச்சதுல இந்த ட்ரெஸ் எனக்கு போதுன்னு ஆர்குமெண்ட் பெருசா முத்தி போக கரெக்டா மெய் வந்துட்டாங்க. காதலர்களுக்கு இடையில ஏதோ சென்ஸ் போல உடனே வந்து நின்ட்டா. அது மட்டும் இல்லாம ஆர்குமெண்ட் பெருசா போகும்போது நாங்க நியாயத்துக்கு தான் துணையா இருப்போம் போது பிசினஸ் கார்டு கொடுக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் தேவைப்படாது சார் அப்படின்னு சொல்லிட்டு மெய் ஆட்டிடியூடா பேசுறான். கோவத்துல அந்த ஆப்போசிட் வக்கீல் போயிடறான் அந்த குரோரோக்கு. நீ ஏன் இப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த வழியா போயிட்டு இருந்தா உன்னோட யூனிஃபார்மை பார்த்தேன், உள்ள நீ இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் உன்னை பார்க்க வந்தா, நீ லாயர் கூட பேசிக்கிட்டு இருக்க, சரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன்னு அழகா மெய் சொல்லிட்டு கையை பிடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா நிச்சா பேசினதெல்லாம் மனசுக்குள்ள வந்தோடனே தள்ளி போ, நான் வந்து எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ட்டு போறா. இது மெய்க்கு புதுசா இருக்கு. ஆனா ஒண்ணு என்னன்னா, இவ வியர்டா பிஹேவ் பண்றான்றது மட்டும் மெய்க்கு நல்லா புரிஞ்சது. என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவன் மனசுக்குள்ள என்ன கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறமா ஆஃபீஸை காட்டிட்டு இருக்காங்க. பயங்கரமான ப்ரெஸ் மீட்டு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் புருஷன் வந்து என்ன அபியூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் டீமுக்கு எதிராக வந்து ஒய்ஃப் பயங்கரமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்த்துட்டு மெய் சொல்றான், எதுக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னு போது, இது கேஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மெய் சத்தம் போட்டுட்டு இருப்பான். இல்ல இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பி இருக்கான் இல்லையா, அவன் நிச்சாவோட ஆஃபீஸ்க்கு, அதாவது மெய்யோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன மெய்ய பக்கம் வந்திருக்கேன்னு கேட்கும்போது, அவனெல்லாம் பார்க்க வரல, நான் உன்னதான் பார்க்க வந்தேன், உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் வர வழியில அப்படின்னு கொடுக்குறான். இதை நீ கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நிச்சாவுக்கு அது பிடிக்கலங்க. ஏன்னா அவன் மெய்ய லவ் பண்றா, இவங்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாம இருக்க. பீக்குனா சந்தோஷம். இவ போயிட்டானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிச்சாவோட கொலீக்ஸ் இருக்காங்களா, அவங்க வராங்க. என்ன வெளியில ஏதோ பார்வை, கடைக்கண் பார்வையில யாரு உன்னுடைய காதலனான்னு கேட்க, இல்லன்னு போது, சார் மறந்துட்டேன், இந்த ஸ்நாக்ஸ் நான் உங்களுக்காக தான் வச்சிருக்கேன், வச்சுக்கோங்கன்னு போது, ஸ்நாக்ஸா இது நம்மளுக்கான்னு சொல்லிட்டு கொலீக்ஸ் கலாச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்படியே மெய்ட்ட போயிட்டு ஒப்பிக்கிறா. அவன் பிஹேவ் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு போது மெய் என்ன சொல்லியிருப்பானா, அவன் உன்னை லவ் பண்றான்னு போது உனக்கு புரியலையா அப்படின்ட்டு இவ எந்திரிச்சு வந்துருவா. வரது மட்டும் இல்லாம வேகமா ஓடி போயிட்டு ஃபானை ஹக் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பானா, நிச்சா இந்த மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லை, பி இருக்கான்லாம் அவன் ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான், இதுல இருந்தே தெரியுது இந்த விஷயத்த நான் மெய்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது, அந்த பொண்ணை இன்னும் அவன் மறக்கலன்னு சொல்லிட்டு நிச்சாவும் ஃபானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்க பி இருக்கான் இல்லையா, அவன் வேகமா ஒரு இதுல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் அவன் ஃப்ரெண்டை லவ் பண்றேன், என்ன சேர்த்து விடானும் போது, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா, அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் இருந்தாலும் பிடிக்காத புள்ள பின்னாடி சுத்தாதரா மச்சான்ட்டு அட்வைஸ் பண்ண, நிச்சா வேணுங்கிறியா, நிச்சா அவன் வேணாங்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியாம மெய் முழிச்சிட்டு இருக்க. அவனுக்கும் புரியல நிச்சா அவனை லவ் பண்றது. அப்புறமா இங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க, தனியா போயிட்டு ஃபான் சாப்பிடலான்னு வந்திருப்பா. அதே இடத்துக்கு மெய் வந்த உடனே இவன்ட்ட இருந்து தப்பிக்கணுமேன்னு தனியா அவ உட்காந்துருப்பா. ஆனா என்னன்னா அவளை கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவ பக்கத்துல வந்து உட்கார, என்ன வந்து அசால்ட்டா ஒல்ட்டி விடுற மாதிரி தெரியுதே, என்ன எதுக்காக என்கிட்ட இருந்து மறைஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு கேட்கறான். அப்படிலாம் இல்ல, அப்படியா தெரியுது, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் அந்த இன்டென்ஷன்லாம் எதுவும் பண்ணலன்ட்டு ஃபான் வேக வேகமா சாப்பிட பாக்குறா. சீக்கிரம் சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு போகணுன்ட்டு. நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ற, நான் ஒரு ஃப்ரெண்டா கூட உனக்கு இருக்கக்கூடாதான்னு கேட்கும்போது, ஃப்ரெண்டா இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம், மற்றபடின்ட்டு அவள் உளறிக்கிட்டே இருக்கா. மேக்கு இதெல்லாம் ரியலைஸ் ஆகுது, இவ எதையோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா அப்படின்ட்டு. அதுக்கு தக்கனதாங்க மெய் வரதுக்குள்ளாட்டி ஆஃபீஸை விட்டு வேகமா வீட்டுக்கே வந்திருப்பா. ஆனா அவன் மனசுக்குள்ள முழுக்க என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, மெய்யை இக்னோர் பண்றோமே, நம்ம லவ் பண்ற பையனாச்சே, நமக்கும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. மேய்க்கும் அதே மாதிரி தாட் தான். நம்ம கிட்ட ஏன் இவ பிடி கொடுக்காமையே பேசிக்கிட்டு இருக்கா, மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட அட்டென்ஷன் கரெக்டா நான் காட்டுறேன் அப்படின்ட்டு தனியா மெய் பேசிக்கிட்டே இருக்கான். அப்ப இந்த வில்லன் வக்கீல் இருக்கான் இல்லையா, அவனை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இப்ப போயிட்டு ஃபான் கிட்ட பேசினானோ அதே மாதிரி இப்ப மெய் கிட்ட பேச வர, என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, இவங்களோட ஆர்குமெண்ட் எல்லாமே எப்படி போகுதுன்னா, பணக்காரர் கேஸ்ல இருந்து பின் வாங்குறதுக்கு வான் பண்ண வந்தா ஃபான் கிட்ட கடலையை போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து மேய்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் பேச கூட ஃபான் பேச, முதல்ல உள்ள போ ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிடுறான். ஓ அந்த பொண்ணு மேல உனக்கு இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணிருப்பானுங்கன்னா, இங்க ஏதாவது சண்டை கிண்ட நடந்துச்சுன்னா நம்ம போலீஸை கூப்பிடணும்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு
ஒரு பொண்ணு வேவ் பார்க்க வந்திருப்பா. அந்த பொண்ணு சந்தேகப்பட்ட மாதிரி தான் இவங்க கான்ட்ரவர்ஷியா பேச ஆரம்பிக்கிறானுங்க. உங்க அம்மாவுக்கு அபியூஸ் நடந்துச்சுன்னா எல்லா பொண்ணுங்களும் உண்மையானவங்கன்னு அர்த்தம் கிடையாது, சில பேர் ஹஸ்பண்ட் ஏமாத்துவாங்கன்னு சொல்லிட்டு பேச பயங்கரமா மெய்க்கு டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே அவனோட டென்ஷனை தூண்டி விடுற மாதிரியே திருப்பி திருப்பி அந்த வக்கீல் பேசிக்கிட்டே இருக்கான். மெய் வந்து கூலா பதில் சொல்ல ட்ரை பண்ணி எங்க அம்மாவை இந்த இடத்துல இழுக்காதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த பணக்கார லேடி உடம்பெல்லாம் அடி வாங்கியிருக்காங்க, எந்த தப்புமே பண்ணாம அவங்களுக்கு ஏன் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ட்டு அவங்க தரப்புல இருக்க நியாயத்தை எல்லாத்தையும் எடுத்து பேச இந்த வக்கீல் இருக்கான் இல்லையா, திமிரா பதில் சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் அந்த பணக்கார தம்பதியை காட்டுறானுங்க. இவங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. உனக்கு எவனுடைய அஃபேர் இருக்கு, நீ தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி. நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னும் போது புருஷங்காரன் வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து என்னதுக்காக நம்ம காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த பொண்ணு தப்பானவன் சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்றான். மெய் அப்படியெல்லாம் கிடையாது, பொண்ணுங்க நிறைய பேர் உங்களால மாதிரி ஆட்கள்னாலதான் பாதிக்கப்படுறாங்கன்னு சண்டை போய்கிட்டே இருக்க எல்லாம் ஒளிஞ்சிருந்து பாந்துட்டு வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்கா இல்லையா, அவ வேகமா போயிட்டு ஜூ கிட்ட சொல்ல ஃபான் வேகமா ஓடி வந்து பாக்குறா. என்னாச்சு, சண்டை பெருசாயிருமான் போது ஏற்கனவே வக்கீல் கொடுத்த பிசினஸ் கார்டை அவனோட பாக்கெட்ல வைக்க, இந்த கார்டெல்லாம் தேவையில்லை, உன்னோட ஃபோன் நம்பர் கொடுன்ட்டு வேகமா அந்த வக்கீல் என்ன பண்றான்னா அவன் ஃபோன் நம்பர் கொடுத்துறான். ஏதாவது ப்ராப்ளம்னா உனக்கே கண்டிப்பா வரும், ஏன்னா இந்த கேஸை நீ எடுத்திருக்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறவன் சும்மா போகாம ஃபான் கிட்ட கடலை போட அவ குட் பைன்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி விட்டுருவா. அதுக்கப்புறமா ஒரு பயம் வந்துருது ஃபானுக்கு, இந்த கேஸ் பெரிய கேஸ், நம்மால் மாட்டிக்குவானோன்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த வக்கீல் இருக்கான் இல்லையா, அந்த பணக்கார ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணிட்டு இந்த கேஸ் ஜவ்வா இழுக்கும் போல நீங்க எனக்கு காசு ப்ராப்பரா கொடுத்துருங்கன்னு பைரம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறமா ஃபானும் மெய்யும் தனியாக நடந்து பேசி வந்துகிட்டே இருக்கானுங்க. இந்த கேஸ் ரொம்ப பெருசாக போகும் போல நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போகிறோன்ட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த பணக்கார ஒய்ஃபை கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. ஹோட்டலில் என்ன பேசுவாங்கன்னா, உங்களுக்கு அபியூஸ் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம்னா அந்த வாய்ஸு ஃபோட்டோன்னு ஏதாவது, இல்லைனா சாட்சி இருக்கான்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லும் 2 சாட்சி இருக்குது. ஒன்று எங்கள் வீட்டு வேலைக்காரி, இன்னொன்று யாருன்னா வந்து என்னோட ஸ்டெப் சிஸ்டர்லாம் அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த பணக்கார ஹஸ்பண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா ஸ்டெப் மதர் மூலமாக. அவங்க 2 பேத்துல யாராவது கிடைச்சா கண்டிப்பாக ஏதாவது க்ளூ கிடைக்கும். என் ஹஸ்பண்ட் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர் கொடுமைக்காரர்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தாலும் எப்போ பாரு இந்த அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் நம்ம கிட்ட காட்டிக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா இவளுக்கு யாரு கூடயோ அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு தான் எப்போ பாரு அடிச்சிருக்காரு, ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காரு. இது ஒரு பிரச்சனையாவே போயிருந்திருக்கு. ஒரு வாட்டிலாம் அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்க ஸ்டெப் சிஸ்டரும் சரி, அதே மாதிரி இந்த கூட இருக்க லேடியும் சரி வந்து அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி குடும்பத்துல இப்படிதான் பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கு. இதனால ஸ்டெப் சிஸ்டர் இருக்காலே அவ கோச்சிட்டே வீட்டை விட்டு போயிட்ட மாதிரி சொல்றாங்க. சோ கண்டிப்பா இவங்க 2 பேத்துல யாராவது உதவி பண்ணா நமக்கு இந்த கேஸ்க்கான க்ளூ கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த அம்மா கொஞ்சம் தெளிச்சியாவும் பேசுது. ஃபர்ஸ்ட் டே காட்டினதுக்கு இப்போ போட்டோல காட்டுறாங்கல்ல, அந்த பொண்ணு தான் அந்த ஸ்டெப் சிஸ்டர்னா. ஸோ அவளை தேடுறதுக்கான பணிகள்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால, இது ஒரு பெரிய இடத்துல இவங்க கை வச்சிருக்கனால கண்டிப்பா நம்ம சைடு எந்த தப்பும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவுமே ஆரண்டி பண்ணிட்டே இருக்கானுங்க. அதாவது ரிசர்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து ஃபான் தனியா நடந்து போயிட்டு இருக்கா லேட் நைட்ல. அவளை யாரோ துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. போச்சு அந்த பணக்கார நாட்களான்னு பயந்தா, அது வேற யாரும் கிடையாது, குறுக்க வந்த கௌசிக் நம்ம மெய்தாங்க. ஏன்டா இப்படி பின்னாடி துரத்திக்கிட்டே வரணும் போது உன்னை நினைச்சு எனக்கு பயமா இருந்துச்சு. நைட்டு நீ தனியா போற, அதனாலதான் உன் கூட துணைக்கு வரலான்னு பார்த்தா நீ வேகமா நடந்து வர, உன்னை பிடிக்க முடியல அதனால ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை எவன்டா வர சொன்னான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஃபான் கொடுத்துட்டு இருக்கா. பட் மெய் லவ் பண்றான் இல்லையா, கண்டிப்பா இவளுக்காக வந்துதானே ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். வேகமா ஒரு டாக்ஸியை வர வச்சு போன் அனுப்பி விட்டுறாங்க. நம்பர் பிளேட்டா மெய் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வைக்கிறதோட அவளோட ஃபேஸுமே இந்த போட்டோல இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமா டெரிஃபிக்கா இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்து மெய் சிரிச்சிட்டு இருக்கான். அண்ட் கரெக்டாக மெய்க்கு நிச்சா கூப்பிட்டு இருக்கா. கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடலாம், நைட் ஒரு தனியாக ப்ரைவேட்டாக டின்னர் சாப்பிடலான்னு கூப்பிட்டுப்பா. இந்த கால் எல்லாத்தையும் பார்த்தும் பர்சனலாக வேணும்ட்டே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா மெய். அந்த டைம் பார்த்து நட்டு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வருவார். வரது மட்டும் இல்லாமல் 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஜோடி பொறுத்த உண்மையிலேயே நல்லா இருக்கு. பியை விட மெய்யை விட இவர் நல்லா இருக்காரு. ஸோ அவர் ப்ராப்பராக என்ன பண்ணுறாருன்னா, அவள் உட்காந்துருக்கவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்ட்டு அந்த சேரை அழகாக நகர்த்தி ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐட்டோ ஐ பார்த்து அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டே அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபானும் மையும் சேர்ந்து அந்த பணக்கார ஒய்ஃபை பார்க்க வந்திருப்பாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நாத்தனார் ப்ளஸ் அந்த வேலைக்கார அம்மாவை கண்டுபிடிக்கிறது. இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து இடையில உங்ககிட்ட பேசணும்னு கூட்டு வந்து அந்த பணக்கார ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிறாங்க. பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போட இது மேக்கு ஃபிஷியாக தெரியுது. என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் மிரட்ட உடனே ஃபான் போயிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. பாருங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு, நீங்கள் உண்மை என்னன்னு புரியாமல் தேவையில்லாமல் இவ பின்னாடி இருக்கீங்க, கண்டிப்பாக அவமானப்பட போறீங்கன்னு அந்த ஹஸ்பண்ட் கத்த. அவமானப்பட்டா நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் உண்மைக்கு பின்னாடி தான் நிற்போம், உண்மை என்னன்னு ஒரு நாள் உனக்கு புரியும்டான்னு சொல்லிட்டு அந்த பணக்கார ஹஸ்பண்ட் கத்திட்டு போயிடுறான். இந்த ஒய்ஃப் இன்னசென்ட் மாதிரி முகத்தை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாயர்கிட்ட எல்லா எவிடன்ஸையும் ஸ்ட்ராங்காக திரட்டுங்க, இன்னைக்கு நான் அவனை ஒரு கை பார்க்காம விட மாட்டான்ற லெவலுக்கு சொல்ல
இது எல்லாமே இந்த வில்லன் வக்கீலுக்கு கடுப்பாகுது. நிறைய உண்மைகள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதே மாதிரி நிறைய விட்னஸ் இவங்களும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லுது, அதாவது என் ஹஸ்பண்ட் என்னை எப்போ பாரு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான், எதுக்குன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்கும்போது, உங்கள் ஃபால்ட் ஏதாவது இருக்கா மேம், நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா? இவங்க பதிலே சொல்லலை, என் மேலே தப்பு இல்லை, நான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மெய்யும் ஃபானும் அவங்கள நம்புகிறாங்க. அடுத்து என்ன, இப்போ கோர்ட்டில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் வாதங்கள் பயங்கரமாக இருக்குது. எப்பவும் போல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் தான் ஃபான் வந்திருக்கா. என்னன்னு தெரியல, அவன் இந்த பேட்டர்னில் தான் இந்த சீரீஸ் முழுக்கவே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறமா அந்த அப்பாவியான அம்மாவும் வராங்க. வரது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா, கூண்டேறி எப்படியாவது புருஷனை ஜெயிலுக்கு ஏற்றணுன்றது இவங்களுடைய பெரிய லட்சியமா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் பண்ண தவறுகள்லாம் அடுக்கி வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் கடுப்பாயிட்டு எந்திரிச்சு நின்று கத்த, பக்கத்தில் இருக்க லாயர் சாமி பொறுமைன்னு முதுக தட்டி கொடுக்க இப்படியே போயிட்டு இருக்கு. திருப்பி திருப்பி கேட்குறான், உங்க ஹஸ்பண்ட் எதனால உங்களை அடிக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன சந்தேகப்பட்டு அடிக்கிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மாத்தி மாத்தி இவங்க தரப்புல இருந்து அவங்களும் அவங்க தரப்புல இருந்து இவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா இதனால இப்போ கோர்ட்டில் வாய்தா தான் கிடைக்கிது. இவங்க அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு நாள் டைம் வேணும், எல்லா ஆதாரங்களையும் நான் கொண்டு வரேன்ற மாதிரி அந்த ஒய்ஃப் பேசியிருப்பாங்க. சரி ஓகே, ஆனால் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணி அந்த தப்பு வெளியில் வந்துச்சு, உங்கள் குடும்பம் அவமானப்படுச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு அந்த வக்கீல் சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே மெய்யும் ஃபானும் ரொம்ப பயப்பட்டு இருக்காங்க. எல்லா சட்டத்தையும் மொத்தமாக அந்த பணக்கார வக்கீல் வாங்கிட்டான் போலன்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து என்ன நடக்கும் அப்படின்னா, தனியாக போயிட்டு மெய் ஃபேஸ் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த லாயர் இருக்கான்ல வரான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பணக்காரவங்க எல்லாரும் பத்தினியாக இருப்பாங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னும் போது இவன் அதை எதையுமே கண்டுக்கல வந்துடுறான். வரது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்காரி அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா கிட்ட இப்போ பேச சொல்ல அவங்களுடைய மேரேஜ் ஆனிவர்சரிக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. வந்த உடனே ஹஸ்பண்ட்காரன் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடச்சிட்டு அவங்கள காதை பிடிச்சி திருகி கழுத்தை பிடிச்சி இழுத்து பயங்கரமாக கொடுமைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ரீசனுமே இல்லாமல் அவர் எப்போ பாரு இவங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறமா மெய் என்ன சொல்றான்னா, இந்த தரப்புல யார் தப்பு பண்ணியிருக்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா, அது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே அந்த ஒய்ஃப் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹஸ்பண்டும் டெரரா இருக்காங்க. எதிர்வாதம் என்ன மாதிரி போகுதுன்னா, எதனால உங்க ஐயாவை உங்க அம்மா அடிக்கணும், ஏன்னா லேட் நைட்டா வருவாங்களா, யாரு கூடயாவது ஒன்னா இருக்கதை பார்த்துட்டாங்களா, இல்லைன்னா யாரு கூட சேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. நெக்ஸ்ட் டே இந்த கேஸை வந்து அடுத்ததா வாய்தா கொடுத்துருக்காங்க. வாய்தா கொடுக்கறது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சிரிக்க போறீங்கடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அந்த பணக்காரன் கத்த. அதுக்கு ஃபானும் சொல்றா, பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறதே உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலைன்னும் போது நீங்க முதல்ல அமைதியா இருங்க சார்னு கூட இருக்க வக்கீல் வந்து ஆசுவாசப்படுத்துறாரு. என் வாழ்க்கையே என் பேரை கெடுத்துட்டல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு ஹஸ்பண்ட் மிரட்ட, உன்னாலதான் என் வாழ்க்கை போயிடுச்சு, என்னால நிம்மதியாவே இருக்க முடியலன்னு சொல்ல இவங்களுடைய கோவக்கணைகள் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. ஒய்ஃப் என்னன்னா அழுதுகிட்டே இருக்காங்க, ஏன் என்ன டார்ச்சர் பண்ற, என்ன ஏன் நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உன்னால தாண்டி என் நிம்மதி போச்சுன்னு ஹஸ்பண்ட் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா ஒரு பக்கமா அந்த அம்மாவை தனியா கூட்டு போக இந்த பணக்காரரையும் தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த அம்மாவை கார்ல ஏத்தி ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறாங்க. பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த அம்மா. இதை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மெய் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது எல்லாத்தையுமே நிச்சா பார்த்துட்டு இருக்கா. அப்புறமா 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு ஃபான் கிளம்புவா. மேய்க்கு அது பிடிக்கவே இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் அவள் இருந்திருக்கலாமேன்னு அவளையே பார்த்துட்டு இருக்கான். கடைசியில் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நிச்சாவும் மெய்யும் ஒரே டாக்ஸியில் வந்திருப்பாங்க. அந்த டைமில் ஏதோ யாரோ கீழே விழுந்த சவுண்டு கேட்குது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரிய வருது, நிச்சாவோட அப்பா கீழே மயங்கி விழுந்துறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம், ஏன்னா டாக்ஸி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு லேட் நைட்டில் கூட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிச்சா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா, அப்பா நான் வந்துட்டேன்ப்பா, உனக்காக நான் இருக்கேன்ப்பா, எல்லாம் சரியாயிரும், உங்களுக்கு பிபி வந்து அதிகமாகிடுச்சு, அதான் நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்கன்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் என் கூட ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு மெய்யை இன்ட்ரோ கொடுக்குறா. மெய்யை அவள் எதுக்காக இன்ட்ரோ கொடுப்பானா, அவன் தான் அவங்க மருமகன்ற மாதிரி இன்டெரக்டா சொல்லி வச்சிருப்பா. அப்படிதான் பேசியிருப்பாங்க. என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி தம்பி அப்படின்னு பேச, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க நல்ல பையன் மாதிரி இருக்கீங்கன்னா அவர் சொல்லுவாரு. அப்பதான் அந்த பணக்காரனை காட்டுறாங்க. என்னன்னா அவனோட அம்மாவை கூட்டிட்டு வந்திருப்பான். வரது மட்டும் இல்லாம என்னாச்சு உங்க அம்மாவுக்கு அப்படின்னு கேட்கும்போது, உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும், உன்னால தான் எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ போட்ட கேஸ்னால தான், என்னன்னே தெரியாமல் எல்லாம் பண்ணாதான்னு சண்டை வரும்போது, ஏன் சார் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்க எங்ககிட்ட கேட்க வந்தாங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது, கேஸ் தான் போட முடியும்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஏன் அடிச்சேன்னு எனக்காவது சொல்லியிருக்காளா, அவளுக்கு அஃபேர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவள் நிறைய என்னோட கார்டை தேய்ச்சி எவனோ ஒருத்தனுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி காட்டிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஒய்ஃப் ரொம்ப திமிரா இருக்கவ மாதிரியும், அந்த ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா அவனை வந்து எதுவுமே பண்ணாத மாதிரியும் காட்டிட்டு இருக்காங்க. அவள் தான் திமிரா பேசின மாதிரியும், ஹஸ்பண்ட் வந்து அமைதியாக இருக்கும்போது ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு எதிரான்னு கேட்கும்போது, உன் கூட வாழ எனக்கு போர் அடிக்குது, உன் கூட இருக்க இஷ்டமே இல்லை, நீ ரொம்ப போரிங்கான பர்சன், காசுன்னு ஓடுற, எனக்கு அன்பே உன்னால கிடைக்கலன்னு சொல்லிட்டு சண்டை வந்துட்டு இருக்கு. இந்த சண்டையில் என்ன நடக்கும்னா, பயங்கரமா அந்த ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா அவனை ஒய்ஃப் தள்ளி விடுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. எதுடா
எதுடா உண்மை, டேய் அங்க என்னடா சொல்றீங்க, இங்க என்னடா சொல்றீங்க, எதுடா உண்மைன்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா சட்டம் உங்களுக்கான பலனை கொடுக்கும்னு பேசிக்கிட்டு இருக்க. மெய் இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப நிச்சா சொல்றா, அவர் ஏதாவது ஒண்ணு அவர் தரப்புல இருக்க நியாயத்தை சொல்றான்னு ஏதோ பண்ணிருப்பாரு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, முதல்ல பார்த்து பத்திரமா கிளம்பி போங்க மெய், உங்களை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு நிச்சா சொல்றா. நிஷா மெய்யை அனுப்பி விட்டுட்டு அப்படியே அவனையே வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டிகிட்டு இருக்காங்க ஸ்டெப் சிஸ்டருடைய என்ட்ரி. அந்த பொண்ணும் கோர்ட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. பொறுமையாக மெய் ஒவ்வொரு கேள்வியாக ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது உங்கள் அண்ணிக்கும் அண்ணனுக்கும் இடையில, ஏன் சண்டை வந்துட்டு இருக்கு நீ நினைக்கிறமா அப்படின்னு கேட்க, நான் கொஞ்ச நாள் தான் அந்த வீட்டில் இருந்தேன், எங்கள் அண்ணனுடைய நடவடிக்கைகள் எதுவுமே பிடிக்காது எனக்கு, காசுன்னு அலையக்கூடிய நபர், என்னோட அண்ணியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, வார்த்தைகளால் தவறான வார்த்தைகளை திட்டுவாரு, சந்தேகப்படக்கூடிய டைப்புன்னு சொல்கிறாங்க. அப்படியே அண்ணி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த பொண்ணை. அப்போதான் வந்துட்டு ஆப்போசிட் வக்கீலுடைய என்ட்ரி. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னும் போது திருப்பி என்ன நடக்குதுன்னா, பயங்கரமாக ஆப்போசிட் வக்கீல் அந்த பொண்ணை மிரட்டுற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போன, உனக்கும் யாருக்காவது இடையில ஏதாவது காதல் இருக்குன்னு வீட்டை விட்டு ஓடி போனியா, இல்லைனா உங்க அண்ணி துரத்தி விட்டாங்களா, இல்லை உங்க அண்ணனோட சைகைகள் சரியில்லையான்னு எல்லா கேள்வியும் மாற்றி மாற்றி கேட்க, இது எல்லாமே அந்த அண்ணியை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள் அந்த பொண்ணுகிட்ட நீங்க கேட்கக்கூடாதுன்னு போது இந்த வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பல க்ளூக்கெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல மெய் உட்காந்துடுறாங்க. என்ன ஆயிடுதுன்னா திருப்பி மறுபடியும் இந்த கேஸ் போயிட்டு இருக்க. அப்பதான் காட்டிட்டு இருக்காங்க வேற யார் படமும் கிடையாது, இந்த பொண்ணோட படம் தாங்க. இந்த பொண்ணு வேற ஒரு பையனோட இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்துல இருக்க ஆளோட இருக்கிறது நீ தானே. இப்ப என்ன நடக்குது, அவனோட நீ சுத்துறதுக்காக ஊரை விட்டு போயிட்டு உங்க அண்ணனை தப்பா பேசுற அப்படின்னும் போது ஒரு பென்ட்ரைவ் வேற எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன ஏதுன்னு யாருக்குமே புரியல. அப்பதான் வந்து அந்த வீடியோ ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அதுல பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவரை போட்டு இந்த அம்மா அடிக்கிற மாதிரி இருக்கு. பட் மெய்யும் ஃபானு பார்த்தது வேற இல்ல, ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அந்த அம்மாவை அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த அம்மா அவங்க ஹஸ்பண்டை வந்து பிசிக்கலாவும் வெர்பலாவும் அடிக்கிற மாதிரி காட்சிப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த அம்மா பர்ஸ்ட் அவுட் ஆயிடுது. ஸோ அந்த அம்மா வந்து விட்னஸை ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஆளோட அஃபேர் இருக்கு, பிசிக்கலா அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தனால தான் அந்த பிரச்சனைன்னும் போது வெகுண்டு அந்த அம்மா எழுது. அது மட்டும் இல்லாம கேஸ்ல அந்த அம்மாவுக்கு எதிராக தான் தீர்ப்பு வந்துருது. வெளியில வந்தோடனே உங்களை மாதிரி ஒரு முட்டாள் கூட்டத்தோட வந்து நான் இருந்தது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, உங்க மேல நான் டிஃபர்மேஷன் கேஸ் போட போறேன், எவ்வளவு தைரியம் தான் என் நேரத்தை வீணாக்கி இருப்பீங்க, நீங்களாம் ஒரு ஆளா, எதுக்குமே லாயக்கு இல்லை, நீங்கெல்லாம் ஒரு ஆட்கள்ன்ட்டு உங்ககிட்ட வந்தேன் பாரு, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, வேஸ்ட் அப்படின்ட்டு பயங்கரமா கத்திட்டு இருந்தமா பேசாட்டுக்கு போகுது. இவ்வளோ நாள் பூவா இருந்தமா திடீர்னு புயலா மாறிடுச்சுன்ற மாதிரி இருக்கு. நிச்சானா ரொம்ப ஃபீல் பண்றா, உங்களை இன்சல்ட் பண்றதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு அந்த லேடியை வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. விடுன்னு ஃபான் ஆசுவாசப்படுத்த கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கெட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நல்லவன் மாதிரி இருக்கான். இங்க பாருங்க நீங்க நல்லதுதான் பண்ணீங்க, ஆனா யாருக்கு நல்லது பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டீங்கன்னு அவனும் போக மேய்க்கு ஒரே அவமானமா இருக்கு. ஃபானும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. மேய் அதை நினைச்சு ரொம்ப வருத்தமாவே இருக்கான். அவன் மனநிலை சரியில்லைங்க. இதை ஃபான் கவனிக்கிறா. ஏன்னா தெரியும் இல்லையா, கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ ஒருத்தருக்காக நல்லது பண்ணணும்னு நினைச்சு கெட்டதா மாறுச்சுன்னா அது எவ்வளோ வலியா இருக்கும். இது எல்லாத்தையுமே மெய்யும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபானும் சரி விடு, சில சமயத்துல இப்படிதான் நடக்கும், பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்கு போல, பசங்களை மட்டும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், பொண்ணுங்களும் ரொம்ப வித்தியாசமானவங்க தான் போலன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த ஒரு சோகத்தோட நீ என் கூட வெளியில வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகேன்ட்டு இப்ப மெய்யும் ஃபானும் என்னன்னா வெளியில கிளம்பி போறாங்கங்க. அப்ப நிச்சாவோட ஆஃபீஸ்க்கு கரெக்டா பி போய் நிக்கிறான். இவளும் வேகமா வந்துட்டு நான் உன் கூட டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றா. சரின்ட்டு அவனும் அந்த புள்ள சொல்லிருச்சேன்னு சந்தோஷத்துல என்ன பண்ணுவானா, நம்ம 2 பேருமா ஒன்னாவா நீயா நானா அப்படின்ட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ இனிமே என் பின்னாடி சுத்தாத, எனக்கு வேற ஒருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன நீ திடீர்னு ஷாக்கா கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சுட்டு இப்படி சொல்றிய, சாப்பிடும் போதே உண்மையை சொல்லு, நான் உனக்கு ஓகே இல்லையான்னு போது நான் வேற ஒருத்தரை விரும்புறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில மெய்யும் ஃபானும் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கிட்டு கிராஸ் ஆகிட்டு போவானுங்க. போகும்போது நம்ம 2 பேரும் அவங்களோட போய் பேசலாமா அப்படின்னும் போது வேண்டாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க, ஏன் அப்படின்னும் போது அப்போதான் ஒரு விஷயத்த பி சொல்லுவான். அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னொரு காலத்தில் அவன் சின்ன பையனா இருக்கும் போதுலேருந்தே அவளை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ இப்போ அவளோட ஹார்ட் அடையிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொன்ன உடனே நிச்சாவுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக போயிடுச்சு, என்னடா நம்ம லவ் போயிடுச்சேன்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஃபான் என்னன்னா சோரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இங்கே பாரு நிச்சாவும் நீயும் நல்ல பேரா இருப்பீங்க, பேசாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா கரெக்டாக இருக்கும், அவள் தான் உனக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவள் என் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கான்னு உன்கிட்ட சொன்னால அப்படின்னு கேட்க, இல்லை அவள் சொல்லலை அப்படின் போது நானாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அது நீயா கண்டுபிடிக்க முடியும், அவள் சொல்லியிருந்தா தானே நீ இப்பெல்லாம் பேசியிருப்பான்ற மாதிரி திருப்பி ஃபான் வந்து உளறிக்கிட்டு இருக்கா. ஆக மொத்தம் என்னன்னா ஃபானும் நிச்சாவும் வந்துட்டு பேசியிருக்கிறது இவனுக்கு புரியுது. ஸோ நிச்சாவுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை அவன் என்கிட்ட சொல்லட்டும்ட்டு இவன் வந்துடுறான். வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இடையில பி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்த உடனே கத்துன்னு கத்துறான். தேவையில்லாமல் எதுக்கு நிச்சா கிட்ட நீ எல்லாத்தையும் சொன்னா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதை பற்றினும் போது நான் இன்னைக்கு தான்டா சொன்னேன் அப்படின்னு பேசும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அவள் உன்னை விரும்பவே இல்லை, நிச்சா என்னை விரும்புறாளாண்டா, இது சரியில்லை, இதை ஃபான் கிட்ட அவளே சொல்லியிருக்கா
அப்படின்னா நீ தான் சொன்னியான்ட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் பி மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் ஃபானு தான். போட்டு பயங்கரமாக குழப்புன்னு குழப்பி வச்சுட்டானுங்க. இந்த குழப்பத்தை தீக்கணும்னு நிச்சா என்ன பண்ணுறான்னா ஃபானுக்கு கால் பண்ணுறாங்க. ஒரே தயக்கத்தோட தான் கால் பண்ணுறா. ஹலோ அப்படின்ட்டு மெய் இருக்கார்ல அப்படின்ட்டு ஏதோ கேட்க வர, என்னாச்சு மெய்க்க சொல்லு அப்படின்னும் போது திருப்பி பார்த்தீங்கன்னா நிச்சாவுக்கு அதை கேட்கவே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ ஃபோனை கட் பண்ணிடுறா. ஃபானுக்கு புரியவே இல்லை. நிச்சா பேசணும்னு நினச்சதை கடைசி வரைக்கும் பேசலையேன்ற மாதிரி ஆயிடுது. நம்ம கேட்டால் சரியா இருக்குமா, கேட்டால் தப்பாக இருக்குமான்னு ஒரே கன்ஃபியூஷன். இப்படியே தான் ஃபான் இருந்துகிட்டே இருக்கா. நிச்சா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவளோட லவ் போயிடுச்சேன்னு அழுதுகிட்டே இருக்கா. எல்லா பொண்ணுங்களும் லவ் பிரேக்கப், இந்த நடக்காத ஒன் சைட் லவ்க்கெலாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதே தான். ஃபானுக்கும் அதை நினச்சி தூக்கமே வரல. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த பொண்ணுக்காக தான் நம்ம லவ்வை விட்டு கொடுக்கலாம் போனோம். பட் அவங்களுக்கு இடையில இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு ஒரே குழப்பமா இருக்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஃபானை ஒருத்தன் தள்ளி விட்டியான் இல்லையா, அவனும் அவனோட லவ்வரும் வராங்க. இந்த பொண்ணு ஒரே ஒரு நாள் ஃபவுண்டேஷனுக்கு வந்திருக்கும். இந்த பொண்ணை பார்க்க வந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து ஃபானை தள்ளி விட்டுருப்பான். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோன்னு சொல்ல பயங்கரமாக ஃபானுக்கு கோவம் வருது. கொஞ்சம் கூட இந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கு அறிவே இல்லையா? எப்படி அவனை நீ நம்பலாம்? உன்னை வந்து ஃபிசிக்கலாக அடிக்கிறான்னு போது காதல் அதெல்லாம் சகஜம் தானே. அவன் திருந்திட்டான், இப்போ அவனை நான் திருத்திட்டேன் அப்படின்லாம் அந்த பொண்ணு பேசுது. நீயே திருந்தாத திருடி, இதில் வந்து நீ அவனை திருத்த போறியான்ட்டுலாம் ஃபான் கேட்டுட்ருக்கா. இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? இல்லை, என் ஆள் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணா, அதான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தோன்ட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரிக்கா வேணும்ன்ட்டு அவன் பண்ணலன்ட்டு இதுங்க வேற இந்த கப்பல் கிரிஞ்சுகள்லாம் பண்ணுவாங்க இல்லை, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபானுக்கு தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க, நல்லா இருந்தால் நல்லா இருங்கன்னு ஒரே ரியாக்ஷன் தான் அவள் கொடுத்துட்ருக்கா. சரி ஓகேக்கா, நாங்கள் வேணும்ன்ட்டு தள்ளி விடல, எங்களை உங்கள் வீட்டு பிள்ளைங்களான்னு நினச்சி மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ன்னு சொல்ல, வேற என்னத்தை பண்ணி தொலைகிறது, நான் உங்களை மன்னிச்சிடறேன்ற மாதிரி ஃபான் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. அல்வாடி குழந்தைகளுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சேன்னு ஃபான் நினச்சிருப்பாளாட்ருக்கு. நெக்ஸ்ட் டே வரது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டேஷன் வாசல்லையே கரெக்டாக வந்து மெயின் நின்றுட்டு இருக்கான். நின்னது மட்டும் இல்லாமல் நான் உன்னை பார்க்க வரல, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நான் ஜூஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டேன், என் பிடிச்ச பொண்ணை பார்த்துட்டேன், அவகிட்ட இந்த ஜூஸை கொடுத்துரு, அவதான் நீ அப்படின்ட்டு போயிடுறான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்கா. போய் தொலைதுன்னு அந்த ஜூஸை வேற எடுத்து குடிச்சிக்கிட்டே ஜாலியாக வந்துட்டு இருக்கா. இவனால பாவம் அந்த நிச்சா பொண்ணு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆஃபீஸில் காட்டிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமான ஒரு ஆக்வர்டான சூழ்நிலை. நிச்சாவுக்கு இப்போ மெய்ய பார்க்கறதானும் தெரியல, என்ன ரியாக்ட் பண்றதுன்னு புரியல. அவ பார்க்குற அவனுக்கே தெரியாம மெய்யுக்கும் எம்பாரசிங்காக இருக்கு. ஒரு பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டோமா, நம்ம மேலே என்னடா தப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் அப்புறமா காட்டிட்டு இருக்காங்க. ஃபான் ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டாளா. வரது மட்டும் இல்லாமல் வேகமாக கூட இருக்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் இழுத்துட்டு போயிட்டு ஒரு கியூட் குட்டி பாப்பாவை காட்டுறாங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருக்கு, எனக்கு இது வேணுங்க, நான் கதையை சொல்கிறத விட்டு இந்த குழந்தைய சைட் அடிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பாப்பா பிறந்தா எப்படி இருக்கும். அதாவது இந்த குழந்தைய குப்பை தொட்டியிலேருந்து வாட்ச்மேன் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு போல. அந்த குழந்தைய தாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஃபவுண்டேஷனில். இந்த பாப்பா திடீர்னு அழுகுது. பொண்ணுங்களுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால ஃபவுண்டேஷனில் இருக்க எல்லாரும் இந்த குழந்தைய வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வாட்ச்மேன் இருக்கார் இல்லையா, அவர் உள்ளே வரும்போது யாரோ குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட கொடுக்க ஜூம் தான் சொல்லியிருப்பாங்க, இந்த பாப்பாவை அவங்க பேரண்ட்ஸோ இல்லை போலீஸோ வர வரைக்கும் நாம தான் பார்த்துக்கணும், அது வரைக்கும் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்ல ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு இந்த குழந்தைய விட்டு வர மனசே இல்லை. நானே வச்சிருக்கேன், நான் தான் இந்த குழந்தையோட கார்டியன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இப்போதைக்கு பார்த்துக்கோங்கன்ட்டு ஜூம் மேம் போயிடுறாங்க. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குங்க, அதை வச்சு அப்படியே விளையாடணும்னு ஆசையாக இருக்குல்ல. உடனே ஆஃபீஸ் ஸ்டாஃப் மெய்க்கு கால் பண்ணிவிட்டு, அதாவது ஃபான் வாங்கிட்டு வர சொன்னாங்க, பால் பவுட்ரு, குழந்தைக்கு தேவையான டைப்பரு, நாப்கின்னு, திங்ஸ் எல்லாம் ஃபவுண்டேஷன் காசில் தானே வாங்கணும், இது எல்லாத்தையுமே மெய்கிட்ட இந்தம்மா மீட்டர் போட்டுட்ருக்கேன், இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவன்கிட்ட ஏன் சொல்கிறீங்கன்னும் போது அப்புறமா அவரும் ஃபியூச்சரில் வாங்க வரல, அவருக்கும் குழந்தை பிறக்கும், டைப்பர்லாம் மாட்டி ஒன்றும் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணட்டும்னு அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் கட் பண்ணிடுது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மெய் நம்ம வாங்கி தானே ஆகணுன்ட்டு அவன் முடிவு பண்ணிட்டு இருக்கான். இந்த பாப்பாவை அழகாக தூங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த குழந்தையும் திடீர்னு தூங்குது, எந்திரிக்குது, முழிக்குது, இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் ஆசையாக இருக்குங்க. சீரியஸ்லி ஸ்பீக்கிங் குழந்தெல்லாம் அது தனி அழகு தான். அழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும், தூங்கும்போது சிரிக்கும் போது விளையாடும் போதுன்ட்டு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த குழந்தை அந்த வயிற்று வலியில் அழுகிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு போயிடுறா. இந்த குழந்தைய வச்சுட்டு தனியாக ஃபான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா தாளாட்டின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. மெய் பார்க்குற அந்த மாதிரி குழந்தை ஒன்று கிடச்சிருக்கு, இதை நம்ம பார்த்துக்கணும்னு சொல்ல குழந்தைக்கு இனிமேல் ஃபீட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம தான் கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். மேய்க்கு இந்த குழந்தைய பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு அந்த குழந்தை அழுதவும் சில்லுன்னு இருக்க பிளேஸில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க சிங்குக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வச்சுட்டு அந்த குழந்தை அமைதியாகவும் ஆகுதுங்க. அதுதான் அல்டிமேட்டான விஷயம். பசிக்கும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வயிற்று வலி வரும், திடீர்னு டயரியா வரும், எல்லாத்தையும் நாம தான் பார்த்துக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ பார்த்தா ஃபான் அவளோட ஸ்கர்ட் ஜிப்பு அவுந்திருக்கும், அதை வந்து மாட்டுங்கன்னு சைகை காட்டிகிட்டு இருப்பா. அவள் மாட்டிகிட்டு இருப்பா. மெய் அங்கிட்டு செட்டில் ஆயிட்டானா. நிஷா பார்த்தீங்கன்னா தனியாக நடந்து போயிட்டுருக்கா நைட்டு. அப்போ பி வந்திருப்பான் அவளை பார்க்குறதுக்காக. இங்கே பாருப்பா, சாரி சொல்கிறதுக்கு தான் வந்தேன், கொஞ்சம் நேரம் உட்காரன்னும் போது அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான், அதை கையில் கொடுத்துட்டு வேணும்ன்ட்டு மீன் பண்ணி சொல்லலை, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும்னு நினச்சேன், சாரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
மறுபடியும் நிச்சா அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அடுத்த நாளும் ஆயிடுச்சுங்க. இந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு ப்ராப்பர் ப்ரீ பேரண்ட்ஸாகவே மாறிட்டாங்க மெய்யும் நிச்சாவும். அப்போ நட்டு கூப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க பாப்பாவுக்கு பால் பூட்டி குளிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றாருன்னா, உங்க பேரை சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க, அவங்க உங்க அம்மான்னு சொல்றாங்க வாங்கணுன்னே எந்த விஷயமும் சொல்லாம மேய்கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு வேகமா ஃபான் கிளம்பி போறா. கிளம்பி போகும்போது நட்டு சொல்லியிருப்பாரு, ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணும்போது உங்க அம்மாவை பிடிச்சிருக்காங்க, அவங்க அந்த பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றவங்க போல உங்க பேரை தான் சொன்னாங்கன்ற மாதிரிலாம் பேச அந்த லேடி ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருக்காங்க. உண்மையே சொல்லுங்க ஃபான், இது உங்க அம்மாவான்னு கேட்கும்போது ஆமான்ட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்களா பணக்காரவங்க, யாருக்காக இவங்க இந்த பிசினஸ் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் கால் பண்ண யாருமே எடுக்கவே இல்லை. ஃபானுக்குன்னா கஷ்டம், இந்த லேடி இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டினாலும் பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க அம்மா யாருக்கு கீழே வேலை பார்ப்பாங்களோ அந்த ஓனரை பார்க்க போறாங்க, இந்த மாதிரி எங்க அம்மா மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக. அப்போ ஒரு பணக்கார ஆள் இருக்காரு, அவர் வெறி பிடிச்சி போயிட்டு ஃபானை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஃபானுக்குன்னா ஒரே வருத்தம், இந்த ஆள் பார்வையே சரியில்லைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதோட க்ளோஸ் அப் ஷாட்லயே இன்னைக்கான பார்ட் முடியுது. மீதி என்னன்றதை அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் வந்தோடனே சொல்றேன்.